ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் பங்களாதேஷ் அன்னைக்கு ஆப்போசிட்டாக சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. இந்த சீரீஸும் 2-0ன்னு சொல்லிட்டு கைப்பற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த தோல்வி குறித்து, இந்த தோல்வி எங்களால் நம்பவே முடியல, இதை நான் ஏற்றுக்கவே முடியாது, அது மட்டும் இல்லாமல் எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பங்களாதேஷ் அணியின் கேப்டன் நஜ்முல் ஹசன் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நஜ்முல் ஹசன் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த போட்டி நாங்கள் ட்ரா பண்ணது ஒரு முனைப்பில் தான் ஆடினோம், ஆனால் எங்களால் முடியல. இந்திய அணி பந்துவீச்சாளர்கள் கண்டிப்பாக எங்களை ரொம்பவே தொந்தரவு கொடுத்தாங்க. நாங்களும் எவ்வளவோ கட்டுப்படுத்த முயற்சி பண்ணோம், எங்களால் முடியல. எங்களோட தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் இன்னிங்ஸில் நாங்கள் பேட்டிங் ஆடும்போது கொஞ்சம் நிறைய நேரம் ஆடி இருக்கணும். நானும் தப்பு பண்ணிட்டேன், அதேமாதிரி எங்கள் அணி வீரர்கள் பேட்ஸ்மேன்களும் தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா நாங்கள் நிறைய நேரம் பால்ஸ் வேஸ்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக மேட்ச் ட்ராவில் முடிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பந்து வீச்சு ரொம்பவே ஆபத்தான நிலையில் இருக்குது. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, அவங்களும் எங்களால் கட்டுப்படுத்த முடியல. அதனால் கண்டிப்பாக இந்த தோல்வியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். இதுலேருந்து பாடத்தை கற்றுக்குன்னு கண்டிப்பாக அடுத்த வர சீரீஸில் நாங்கள் நல்ல ஒரு கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் பேசியிருக்காப்புல, பங்களாதேஷ் கேப்டன். ஆமாங்க, ஏன்னா மற்ற அணியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த போட்டி ட்ரால் தான் முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். யார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். பாகிஸ்தானெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன்று ட்ராவில் முடிஞ்சிருக்கும், இல்லைனா பங்களாதேஷ் கூட வின் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி போயிருக்கும். ஆனால் இந்திய அணி பயங்கரமாக ரொம்ப யோசித்து அந்த டே 4 தொடங்கி மழையில் மேட்ச்சே நடக்காமல் இருந்து டே 4 தொடங்கி இருந்து செம்மையாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள ஆல் அவுட் பண்ணி சீக்கிரமாக இந்திய அணி அதிரடி ஆடி கொஞ்சம் லீட் கொடுத்து திருப்பி இவங்கள சீக்கிரமாக ஆல் அவுட் பண்ணி 98 ரன்னை சேஸ் பண்ணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சூப்பராக வின் பண்ணாங்கன்னு சொல்லலாம் இந்திய அணி. அதனால் கண்டிப்பாக இந்த வெற்றி இந்திய அணிக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான வெற்றிங்க. ஏன்னா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா ஒவ்வொரு போட்டியும் முக்கியம். அதனால் இதுக்காண்டி ட்ரா ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கும் பாயிண்ட்ஸு. ஆனால் வெற்றி பெற்றது இன்னும் நம்மளுக்கு பூஸ்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா புள்ளி பெட்டியில் இந்திய அணி முதல் இடத்துல தொடர்ந்து இருக்காங்க. அடுத்து இன்னும் 8 போட்டி இருக்குங்க. நியூசிலாண்டுக்கிட்ட ஒரு 3 போட்டி இருக்குது, ஆஸ்திரேலியா கூட 5 போட்டி இருக்குது. இந்த 8ல் கண்டிப்பாக இந்திய அணி குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஜெயிச்சா கண்டிப்பாக யாருடைய ரிசல்ட்டு தேவையில்லாமல் இந்திய அணி ஃபைனலுக்கு போயிடும். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. வர 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு கூட போட்டி இருக்குது. கண்டிப்பாக இதே டீம் தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஃபார்மில் இருக்காங்க, எல்லாமே சூப்பராக இருக்காங்க. இதுக்கு மேலே வேறு எந்த பிளேயரும் தூக்கிட்டு எடுப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. பட் இந்த டீம் தான் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் ஸ்குவாடில். ஆனால் நியூசிலாண்டு பங்களாதேஷ் அணி மாதிரி இல்லைங்க, அவங்க கொஞ்சம் வெயிட்டான டீமு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி எந்த மாதிரி ஒரு டீம் செலெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்திய அணி நீங்கள் சொல்லலாம் இங்கிலாந்து தான் பேஸ் பால் விளையாடுவாங்க. ஆனால் இந்தியா நாங்கள் விளையாடி காட்டுறோம் பாருன்னு சொல்லிட்டு காட்டினாங்க பாரு இந்த மேட்ச்சில். செம்மையாக ரொம்பவே பெருமையாக இருக்குது இந்திய அணி இந்த மாதிரி விளையாடி ஜெயிச்சிருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் யாருன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வெற்றி பெற்றது உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.